அத்தியாயம் 14. அரக்கு மாளிகை. பீமனின் அசுர பலமும் அர்ஜுனனின் வில்லாற்றலும் துரியோதனின் மனதில் பொறாமையை வளர்த்து கொண்டே இருந்தது. அதற்கு ஏற்றவாறு அவனது மாமன் சகுனியும் கர்ணனும் அவ்வப்போது சதி ஆலோசனை கூறுபவர்களாக அமைந்தனர். திருதராஷ்டிரருக்கு தன் தம்பியின் புதல்வர்கள் மீது பாசம் இருந்தாலும் தன் மக்களான கௌரவர் மீது அளவற்ற பாசம் கொண்டிருந்தார். மனோபலமற்று இருந்தமையால் அவர் துரியோதனனின் அடாத செயல்களுக்கு துணையாக இருந்து வந்தார். பலவிதமான வழிகளால் பாண்டவரை கொல்ல துரியோதனன் முயன்ற போதிலும் விதுரரின் மறைமுகமான உதவிகளால் பாண்டவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளிலிருந்து தப்பி வந்தனர். பாண்டவர்களின் நற்குணாதிசயங்களை அஸ்தினாபுரத்து மக்கள் பெரிதும் புகழ்ந்தனர். யுதிஷ்டிரனே அஸ்தினாபுரத்து மன்னராக வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் திருதராஷ்டிரர் பிறவி குருடராக இருந்தமையால் அவர் அஸ்தினாபுரத்து மன்னராக முடிசூடவில்லை. நாட்டையும் ஆட்சி பொறுப்பையும் தன் சுவாதீனத்தில் அவர் இப்போதும் வைத்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. பிதாமகனான பீஷ்மர் சத்யநந்தர், அதனால் தனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சபதம் எடுத்துவிட்டவர். எனவே தாமதமின்றி யுதிஷ்டிரனுக்கே பட்டாபிஷேகம் நடத்திவிட வேண்டும். அவனால் மட்டுமே கௌரவர்களையும் நாட்டையும் தருமநேரியும் நடத்திட சென்றிட இயலும் என்று பேசிக்கொண்டிருந்தனர். மக்களின் இந்த எண்ணமும் பேச்சும் துரியோதனனின் கோபத்தையும் பொறாமையும் அதிகமாக்கியதே ஒழிய குறைந்திடவில்லை. ஒரு நாள் திருதராஷ்டிரரிடம் துரியோதனன், தந்தையே, நகரத்து மக்கள் யுதிஷ்டிரனுக்கே பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று தாறுமாறாக பேசுகின்றனர். மேலும் அவர்கள் தாத்தா பீஷ்மரையும் தங்களையும் மதிப்பதும் இல்லை. இது நமக்கு பேராபத்தாக முடியும். தங்களுக்கு கண் பார்வை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தங்கள் ராஜ்யத்தை அரசனாக இருந்து ஆள முடியாமல் இருக்கின்றேன். உமது தம்பி பாண்டு மகாராஜாவாக ஆனார். அவருக்கு பின் யுதிஷ்டிரன் பட்டம் சூடினால் அதன் பின் எங்களுக்கு இந்த ராஜ்யம் எப்போதும் இல்லை என்றாகிவிடும். அவ்வாறு நடந்துவிட்டால் நாங்களும் எங்களது மக்களும் உலகத்தாரால் அவமானப்பட வேண்டியிருக்கும். ஒருவேளை உணவுக்கு கூட பிறரை அண்டி வாழுகின்ற இழிநிலை உண்டாகிவிடும். அதைவிட நரகமே மேலானது என்று கூறினான். துரியோதனின் இக்கூற்று திருதராஷ்டிரரை சிந்தனையில் ஆழ்த்தியது. துரியோதனா, நீ கூறுவது சரியே. இருந்தாலும் யுதிஷ்டிரன் தருமநேரி தவறாதவன். அனைவரிடம் அன்பு வைத்துள்ளான். அவனது தந்தை பாண்டுவை போன்றே சிறந்த குணாளன். நகரத்து மாந்தர்கள் அனைவரும் அவனை நேசித்து போற்றுகிறார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க நாம் எவ்வாறு அவனுக்கு எதிராக முடிவு செய்ய முடியும்? என் தம்பி பாண்டுவின் காலத்தில் நம் அமைச்சர்கள் அவனால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டவர்கள். அதுபோலவே அவன் சேனாதிபதிகள், படை வீரர்கள், அவர்களை சார்ந்தோர் என அனைவரையும் எவ்வித குறையுமின்றி ஆதரித்து வந்தான். பாண்டுவை நேசித்தோர் அனைவரும் யுதிஷ்டிரன் சார்பாகவே இருப்பார்கள். நம்மால் அவர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அப்படி செய்தால் பெரும் பழிக்கு ஆளாக நேரும் என்றார். அதை கேட்டதும் துரியோதனன், தந்தையே, நீங்கள் இவ்வாறு பயம் கொள்வது சரியல்ல. தாத்தா பீஷ்மர் எவர் பக்கமும் சார்ந்திருக்க மாட்டார். அசுவத்தாமன் எனக்கு மிகவும் வேண்டியவன். அவனது தந்தை துரோணர் தம் மகனை விட்டுவிட்டு யுதிஷ்டிரம் பக்கம் போக மாட்டார். கிருபாச்சாரியாரும் நம்முடனேயே இருப்பார். சித்தப்பா விதுரரால் நம்மை வெளிப்படையாக எதிர்த்திட முடியாது. அதற்கான சாமர்த்தியமும் அவருக்கு இல்லை. அதனால் இப்போதே பாண்டவர்களை வாரணவாதத்திற்கு அனுப்பி வைப்பதால் மிகப்பெரிய தவறு ஒன்றும் நேராது. எனக்கு உண்டாகும் துக்கத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இரவில் உறங்க முடியாமல் நான் தவிக்கிறேன். இந்நிலை நீடித்தால் என்னால் வெகு நாட்களுக்கு உயிருடன் இருக்க முடியாது. அதனால் தாமதம் செய்யாமல் பாண்டவர் ஐவரையும் வாரணவதத்திற்கு அனுப்பிவிட்டு நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்வோம் என்றான். அதன் பின் அரசியல் நன்கறிந்தோர் பலரையும் தன் சார்பாக திருதராஷ்டிரனிடம் பேச வைத்தான். குறிப்பாக தன் மாமா சகுனியின் மந்திரமான கணிகன் துரியோதனனுக்கு ஆதரவாக திருதராஷ்டிரம் தொடர்ந்து பேசி வந்தான். தான் கூற வேண்டியவைகளை தக்க உதாரணங்களுடன் கூறிய அவன், அரசே, செல்வம் உள்ளவன்தான் சிறந்தவன்.
பாண்டவர்களிடமிருந்து உம்மை காத்து கொள்வீர். கௌரவர்கள் புத்திரர்கள். பிற்காலத்தில் அவர்கள் வருந்தும் நிலை உம்மால் உண்டாகாதவாறு நடந்து கொள்வது உம்முடைய பொறுப்பே என்றான். மேலும் அவன், அரசே, நான் கூறியவற்றை கேட்டு என்மேல் தாங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. எப்போதும் அரசன் தனது பராக்கிரமத்தை பிறர் குறைத்திட இடம் கொடுக்கக்கூடாது. அரச காரியங்கள் அனைத்தும் இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பின் அதனை முழுமையாக நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. நமக்கு எதிரானவர்களை நாம் உடனே அழித்திட வேண்டும். பகையாளி பலமற்றவனாக இருந்தாலும் கூட அவனை அலட்சியம் செய்யக்கூடாது. சிறு நெருப்பு பெரிய வானத்தையே எரித்து சாம்பலாக்கிவிடும். அதனால் தயை காட்டாமல் பகைவர்களை அழித்துவிட வேண்டும். அரசே, பாண்டவர்கள் மிகுந்த பலசாலிகள். அவர்கள் உம்மையும் மக்களையும் அழிக்கும் முன்பாக நீர் அவர்களிடமிருந்து உம்மை பாதுகாத்து கொள்ளும் என்றான். அப்போது இடைமறித்த துரியோதனன், தந்தையே, நான் நம் படை வீரர்களுக்கு பலவிதமான வெகுமதிகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளேன். அதனால் அவர்கள் தமக்கு ஆதரவாக இருப்பார்கள். நம் மந்திரிகள் அனைவரையும் நம் சார்பாக இருக்க வைத்துள்ளேன். தாங்கள் பாண்டவர்களை நயமாக வாரணாவதத்திற்கு அனுப்பிவிட்டால் போதும். பின் அஸ்தினாபுரமும் அரசாட்சியும் தாமாக நமக்கே வந்து சேர்ந்துவிடும். இந்நிலை நிலைத்த பின் பாண்டவர்கள் திரும்பி வந்தாலும் அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்றான். இவ்வாறு துரியோதனன் உள்ளிட்ட அனைவரும் ஒரே விதமாக கூறவும் திருதராஷ்டிரர் தன் மன உறுதியும் தளர்ந்து மகனின் ஆலோசனைக்கு சம்மதம் தெரிவித்தார். உடனே அதற்கான ஏற்பாடுகளும் மளமளவென்று நடந்தேற துவங்கின. மந்திரிகள் பாண்டவர்களது காதில் விழுமாறு வதநகரத்து எழிலை பற்றி பலவாறு பேசினர். அந்த இடத்தில் இறைவனான சிவபெருமானுக்கு வெகு விமரிசையாக உற்சவம் நடக்கும் என்று கூறினர். இவ்வாறு பலவற்றை பலவிதமாக புகழ்ந்துரைத்து பாண்டவர்களை தாங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று கேட்குமாறு செய்தனர். பாண்டவர்களது விருப்பத்தை கேட்ட திருதராஷ்டிரர், கட்டாயம் நீங்கள் சென்று வாரணவதத்தில் நடைபெறவிருக்கும் உற்சவத்தை கண்டுவிட்டு வாருங்கள். அங்குள்ள மக்களும் உங்களை காண பெரும் ஆவல் கொண்டவர்களாய் உள்ளனர். அதனால் அவர்களையும் மனமகிழ செய்து திரும்பி வாருங்கள் என்று மிகுந்த அன்புடன் கூறுவதைப் போல் கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பாண்டவர்கள் அதன்பின் பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்றோரிடம் விடை பெற்று வாரணவதத்திற்கு பயணமானார்கள். பாண்டவர்கள் ஐவரும் தம் தாய் குந்தி தேவியுடன் வாரணவதத்திற்கு புறப்பட்டு சென்றதை கண்ட துரியோதனன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பின் தாய்மாமன் சகுனி, கர்ணன் ஆகியோருடன் சேர்ந்து பாண்டவர்களை வாரணவதத்திலேயே அழித்து ஒழித்திட துரியோதனன் சதி ஆலோசனை செய்தான். அதன்படி தனது நம்பிக்கை உரிய மந்திரியான புரோசனன் என்பவனை வரவழைத்து ஆலோசனை செய்தான். பின் அனைவரும் இரகசியமாக முடிவு ஒன்றை எடுத்து செயல்படுத்த துணிந்தனர். அதன்படி புரோசனன் செய்து முடிப்பதாக வாக்களித்து விட்டு புறப்பட்டு சென்று விட்டான். பாண்டவர்கள் தம் தாய் குந்தி தேவியுடன் வாரணவதத்திற்கு சென்றடைவதற்கு முன்பாகவே புரோசனன் அந்நகருக்கு புயலென புறப்பட்டு சென்றடைந்தான். அங்கு பாண்டவர்களுக்கு என சணல், குங்கிலியம், மெழுகு, அரக்கு, நெய், எண்ணெய், கொழுப்பு ஆகியவற்றுடன் மண்ணையும் சேர்த்து குழைத்து தீப்பிடிக்கத்தக்க அழகான மாளிகையை கட்டி முடித்தான். அம்மாளிகையில் அங்கங்கே எளிதில் தீப்பிடிக்கத்தக்க பொருட்களை எவரும் அறியாதவாறு வைத்து மறைந்தான். மனதை கொள்ளை கொள்ளும் விதமான ஆசனங்களும் மஞ்சங்களும் கொண்டு வரப்பட்டு மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளன. மாளிகை முற்றிலுமாக தயாராகும் வரையில் சந்தேகமின்றி பாண்டவர்கள் ஊரில் தங்கியிருக்க சகல வசதிகளையும் செய்தான். மாளிகை கட்டி முடித்ததும் பாண்டவர்களை அந்த அரக்கு மாளிகையில் தங்க வைத்திட வேண்டும். அவர்கள் அங்கு வந்து தங்கி இரவில் கண்ணுறங்கும் போது அம்மாளிகைக்கு தீ வைத்துவிட வேண்டும் என்று புரோசனன் தீர்மானித்தான். புரோசனனால் எழுப்பப்பட்ட அம்மாளிகையில் பாண்டவர்கள் சுகமாக பல நாட்கள் கழித்து மகிழ்ந்த இருந்த பின் ஊரார் எவரும் அறியாதவாறு அம்மாளிகைக்கு தீ வைத்து அவர்களை தீக்கு இரையாக்கி விட்டால் ஊர் மக்கள் இத்தீ விபத்து தற்செயலாக நடந்தது என்றே நம்புவார்கள். எக்காரணம் கொண்டும் பாண்டவர்களின் அழிவுக்கு தானும் தன் சகோதரர்களுக்குமே காரணம் என்று எவரும் பழிந்துரைக்க மாட்டார்கள் என்பதே துரியோதனன் மந்திரி புரோசனன் மூலமாக தீட்டிய திட்டமாக இருந்தது.